இங்கிலீஷ் வெர்சஸ் ஆசிஸ். ஓகே, டைமர் ஆன் ஆயிடுச்சு. சொல்லிடுங்க, கேப்டன் கிட்ட இன்ஃபார்ம் பண்றேங்க. நீங்க தான் அஃபிஷியல், நீங்க தான் எல்லாமே இங்க. இது பிக் மூமெண்ட்ஸ். நான் கேட்ச் எடுத்திருந்தாங்கன்னா -5 ஒரு பெரிய அட்வான்டேஜ் கிடைச்சிருக்கோம் டீமுக்கு. ஸோ கேச்சஸ் வின் த மேட்சஸ். ஒரு 5 நிமிஷம் நியூஸ் கேட்டேன் நேற்று நடந்தது எல்லாமே. அதில் ரொம்ப முக்கியமாக நடந்த விஷயங்கள் கேச்சஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை சுற்றி தான் நடந்திருக்கு. Wow, this is bang! Switch it! You can't connect. ஒரு எலக்ட்ரிக் டீ வந்து கிரியேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஆதி கிரிக்கெட் கிளப் ஒரு கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லேயே கொண்டு வராரு. பிக் பிரேக் த்ரூ ஃபார் டீம் மென் எல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் விக்கெட் அண்ட் பிக் விக்கெட்ஸ். சாகர் பண்டாரி கோல்டன் டக்காய் வெளில வராரு. ஒரு பெரிய கான்ஃபிடன்ட் கொடுக்கும் இந்த பவுலருக்கு. ரியாஸ் தானே அது? சாரி, அஜித். இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா தலையோட பேர் கொஞ்சம் அமைதியாக அப்படியே போயிட்டு இருக்கு. ஏன்னா அவர் ரொம்ப சைலண்டாக இருக்காரு. பட் அவரோட கம்பேக்கை நாங்கள் வந்து பெருமளவில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். தளபதியோட என்ட்ரி பயங்கரமாக இருந்துச்சு. தலையோட என்ட்ரியும் கொஞ்சம் இன்னும் நல்லா ஷார்ப்பாக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு விருப்பப்படுறோம். ஓகே, நியூ மேன் ஃபார் டீம் மணி 11 நவீன் கவுடா விச்சு. லேட் கேட்ச். கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மேட்ச் குவார்டர் ஃபைனல் 1 இருக்கும். அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ டீம்ஸ் சீக்கிரமாக இங்கே ரீச் ஆகிட மாதிரி கேட்டுக்கிறோம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியும் போது டாஸ் போடுறதுக்கு 2 டீம் கேப்டனும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நெக்ஸ்ட் பவுல்ஸ் வெரி குட் ஃபர்ஸ்ட் ஓவர் சோஃபா. ஏன்னா ஒரு பெரிய விக்கெட்டை எடுத்திருக்காங்க. So quarter final number 1 Willow Warriors versus மனோ கிரிக்கெட் கிளப்கான போட்டியாக இருக்கும். 2 டீம் கொஞ்சம் ரெடியா இருங்க. So டைம் பண்ண ட்ரை பண்றாங்க. Outside edge only 1 and 1 more to go in the first over. ஒரு நிமிஷம் ஓவரே கம்ப்ளீட் ஆயிருக்கு ப்ரோ. ஓவர் கம்ப்ளீட்டட். 6 loss of 1 wicket. Team Money 11 against Adi Cricket Club. ஸோ நல்ல ஸ்டார்ட்ஸ், இது பிக் ஸ்டார்ட்னு கூட சொல்லலாம். டீம் எல்லாம் ஒரு பெரிய சேரப் கொடுக்கலாம். ஏன்னா 6 ரன்னுக்கு போலிங் போகிறது ஈஸியான விஷயமே கிடையாது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், உள்ளே வந்து பேசணும். கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் உள்ளே இருக்கிற யாராவது எனர்ஜியாக என்ன மாதிரி கத்துறவங்க இருக்காங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ அது ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். மற்ற ஃபீல்டர்ஸ்க்கு பிளேயர்ஸ்க்கு யாராவது அப்படியே லைட்டாக ஸ்லீப்பில் இருந்தால் கூட வந்து வேக்கப் ஆகிடுவாங்க. விக்கெட் நம்பர் 2 சூர்யா, சுட்டரிக்கும் சூரியன் போல டீம் மணி 11க்காக ஒரு புள்ளி வச்சிருக்காப்ல. விக்கெட் அக்ஷய், வெரி இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ். இந்த கீ ரோல் பண்ணக்கூடிய அக்ஷய் விளையாடின மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்கோர் பண்ணுறாரு அப்படின்னாவே மேக்ஸிமம் இந்த டீம் வின் பண்ணும். ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். வெரி இம்பார்ட்டன்ட் விக்கெட். லைக் விராட் கோலி ஒரு விக்கெட் வந்து இந்தியா லூஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இப்போ. ஸோ அதே போல் ஆதி கிரிக்கெட் கிளப்க்கு இது மிகப்பெரிய விக்கெட். கோப்ரா, அர்ஜுன் கோப்ரா.
நான் கூட கோப்ரான்ற பேரை சென்னை கிரிக்கெட்டருக்கு யாருக்காக வைக்கணும்னு ஆசைப்பட்டு நேற்று தான் யோசிச்சுன்னு இருந்தேன். பட் இந்த பேர் பாருங்கள், அவர் ஆல்ரெடி வந்து கர்நாடகாவில் ஒரு பிளேயர் இருக்கார். அதி விரைவில் நான் கோப்ரான்னு ஒரு பேர் வைக்கலான்னு தான் இருக்கேன். It's a pickup. Cobra, what a bite. Strong on our hit. The biggie number 140, money 11. So, wind எந்த பக்கம் அப்படின்றதெல்லாம் வந்து திங்க் பண்ணுறதுக்குலாம் டைமே இல்லை. விக்கெட் போயிட்டே இருக்குது, உள்ளே வரோம், நம்ம ஸ்பாட்டில் விழுந்தது, ஸ்லாட்டில் விழுந்து என்ஜாய் பண்ணு, அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் ஹிட் இஸ் த பிக் கான்ஃபிடென்ஸ். மேக்ஸிமம் நம்பர் 140, money 11. The count started. 2 big wickets. But no worry. Shot again, no fielder in the deep, and again result. One bounce, no, வெளியிலே தான் போய் விழுந்திருக்கு. Yes, maximum number 2, 2 wicket, 2 biggie. So back to back smashes பண்றது கோப்ரா. உள்ள வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா படம் எடுத்திருக்காருன்னா சொல்லணும். The back-to-back maximums. Nicely bowled, a run-out chance. Now, it's a good running between the wickets. A single rotate பண்ணிருக்காங்க. 13 runs from last 3. சூப்பர் கம்பேக், ஒரு கம்பேக் டெலிவரி. ஸோ 2 ஹிட்டுனாலுமே இந்த ஒரு பாலை வந்து விக்கெட் ஆகவோ இல்லை ஏதோ டாட் பாலாவோ ஃபினிஷ் பண்ண கூட வந்து ஓகே. அதே போல் பேட்டிங் சைட் ஆல்ரெடி 2 விக்கெட் இழந்துட்டாலுமே 2 ஹிட் அடித்து ஒரு ஃபைட் பேக் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பாலுமே அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபினிஷ் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஃபினிஷ் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. Yes, it's boundary to finish the first power play. First 2 power play overs வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா முடிச்சிருக்காங்க. 23 loss of 2, 23க்கு 2. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்து நல்ல ஒரு ஆரம்பம் இருந்தது. Now so batting side வந்து கான்ஃபிடண்டா இருக்காங்க. 2 wicket no matters. 23 runs in the very very important on the board. So 23 loss of 2, end of power play. So over number 3, again Ajit into the attack for team Adi Cricket Club. 23 வந்திருந்தாலுமே பவுலிங்கில் எந்த சேஞ்சஸ் இல்லை. ஃபர்ஸ்ட்டு ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருந்தாரு. Nicely bowl again, so well bowl again, so back to back dot ball. So செகண்ட் ஹாஃப்ல கட்டாயமாக இன்னொரு குவாலிட்டியான ஒரு பவுலிங்கை பார்க்கலாம். ஸோ 52-60 அப்படின்னாலுமே ஒரு சூப்பர் சேலஞ்சிங் டோட்டலாக இருக்கும். ஸோ டீம் ஆதி கிரிக்கெட் கிளப்புக்கு. The good connection, the ball in the air, the fielders இருந்தாலுமே அவருக்கான chances அப்படின்றது இல்லை. The maximum number 3 for team money 11. So அஜித் அவரோட bowling boundaries கொண்டு வராங்க. So team money 11. Nicely bowled, well bowled. அடிச்சா 6 மட்டும் தான் அடிப்பேன் அப்படின்ற ஒரு பாலிசியோட விளையாடிட்டு இருக்கிறது கோப்ரா. He scored 3 maximums, he played 7 deliveries, 4 beaten, 3 hit. Over the heads, lucky, little bit lucky. ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் பேசணும் ஒன்லி 6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிளையும் விளையாடி இருக்காங்க.
Switch it, catches a call, way for three. Yes, taken. Switch it, timing miss பண்றாங்க. So another wicket for team Adi Cricket Club. Straight to the hands and gone. குயிக்கராக இருந்திருக்கு ஃபுல் டாஸு. ஸ்விட்ச் இட் வந்து நல்ல ஒரு ட்ரை தான், பிகாஸ் எல்லா ஃபீல்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் சர்க்கிள் தான் இருந்தாங்க. ஸோ கரெக்டான ஒரு பிளேஸ்மெண்ட் இருந்தால் 4 or 6 கிடச்சிருக்கும். மிஸ் இட் அண்ட் கான். அண்ட் அடுத்த பேட்டர் சுஜித். முப்பது ரன் வந்திருக்கு, 3 விக்கெட். இது அப்டேட் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் கவலையப்படாதீங்க. ஒவ்வொரு ஓவர் முடியும் போது ஸ்கோர் உங்களுக்கு தெளிவாக அழுத்தம் திருத்தமாக சொல்லப்படும். 3 ஓவருக்கு 30, 3 விக்கெட். ஓவர் நம்பர் 4, டாரன் கதீர். ஆஹா, அருமையான ஒரு லென்த், ட்ரீம் லென்த். ஸோ கதீரோட பவுலிங்கில் நல்ல ஸ்பேஸ் இருக்கும். லென்த் இருந்தது அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டீமுக்கு. The catch is a call. கேட்ச்க்கான வாய்ப்பு இல்லை, ஜஸ்ட் ஒன்லி ஒன் they will get. ஸோ ஃபஸ்ட் 2 பால் குட் ஷாட் தான் சொல்லணும், ஏன்னா கதீர் நல்லாவே ஆரம்பிச்சிருக்காங்க. 10 per over இங்கே நார்மலாக வரக்கூடிய ஸ்கோர். ஸோ மோர் தென் 10 தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரைம் அப்படின்ற மாதிரி போகும். இந்த 10ன்றது நார்மலாக இந்த ஃபயர் பால் ஷார்ட் பவுண்டரிஸில் ஓகே தான். So nicely bowled again, very very quicker one. Stems ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது ரொம்ப நேரமாக. ஸ்டெம்ஸ் அடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி நின்றுச்சு. ஆனாலுமே மிஸ் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும் டீம். It's a good connection, but fielder in the deep, way for 4. Yes, easy taken by the fielder. ரொம்ப ஈஸியான ஒரு கேட்சாக மாறி இருக்கு. ரொம்ப நேரமாக அங்கே தான் இருந்தாங்க, சரி ஏதாவது ஒரு கேட்ச் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்ல ஒரு கேட்ச் அண்ட் விக்கெட் நம்பர் 4. அடுத்த பேட்ஸ்மேன், நெக்ஸ்ட் பேட்டர் ப்ளீஸ். ஸோ நியூ பேட்டர் மேடி ஃபார் டீம் மணி 11. 2 கார்டே இல்லையா, எப்போ தான் போலர் வந்து விளையாடுவாங்க அப்படின்னு வந்து கேட்குற மாதிரி ஃபுல்லாக பேட்டிங் ஸ்குவாட். செகண்ட் ஹாஃபில் பார்க்கும்போது ஃபுல்லாக போலிங் ஸ்குவாட், பிகாஸ் நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க சைடில். ஸோ அதுதான் விஷயம். ஸோ நியூ மேன் பேட்டிங், ஸோ மேடி making his way to the crease. Quickers. The quickers is welcome delivery. ஸோ டீமுக்கு வந்து ஒரு பயங்கர எனர்ஜி கொடுக்கும், பிகாஸ் ஆல்ரெடி ரன் ரேட் அப்படின்றது 10ல் இருக்குது. ஸோ 10 per over, ஃபஸ்ட் 3 overs 30 அப்படி மாதிரி 10 per over, 1 ரன் 2 ரன் 3 ரன் இந்த மாதிரி போலிங் இந்த ஓவரில் வந்தது அப்படின்னா இட்ஸ் பிகம் 8 and odd. Cheeky but failed. No connection. One more good delivery from Darren. An over signal. This is big over for team Adi Cricket Club. End of 4 overs. Team 32. Loss of 4 wickets. 4 important wicket. 2 run in the over. கொஞ்சம் குயிக்காக போல் பண்ணுங்க. டைம் 9:33, 9:33. Over number 5. Only one Maddie on strike.
ஸோ பால் நம்பர் 2 விஷால். இந்த கண்ணாடியில் கொஞ்சம் வேற பர்சன் மாதிரி தெரியுதாப்பா அவரு. Three back-to-back good deliveries in a row. So good fielding and sharp-ஆன ஒரு throw. Connecting flightல கொஞ்சம் தகராறு. கரெக்டாக கனெக்ட் பண்ணி ரன் அவுட் எடுக்க முடியல. ஒரு நல்ல ஃபீல்டிங் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா ஒரு லாங் ஃபீல்டர்ஸ் அங்கேருந்து ஓடி வந்து எடுக்கணும். ஒரு 40 to 50 மீட்டர்ஸ் வந்து லெஃப்ட் ரைட் வந்து கவர் பண்ணணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்க்கணும். த்ரோ பண்ணணும். ஷாட், நோ மேன் இன் த டீப். ஒரே ஒரு அண்ணன் இருக்கார், அவர் வந்து க்ரௌடு, அவர் தான் வந்து பால் எடுத்து போகிறார். அவருக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மதியானம் லஞ்ச் உண்டு பக்கத்து கடைகளில். ஆமாம், அதாவது நம்ம இந்த ரோட்லலாம் இருக்குது பாருங்கள், இங்கெல்லாம் வந்து இன்றைக்கி மதியானம் ஸ்பெஷலாக நிறைய விஷயம் இருக்கும். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடு ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது. நிறைய சாட் கார்னர்ஸ்லாம் இருக்குது. அங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் சாட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி சாப்பிட்டு அப்படியே வந்து செமி அண்ட் ஃபைனல் மேட்சஸை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். The catch is a call. Oh my God! Is it Kribaharan? Oh my God! This is a big crime in the fielding. ஸோ ஃபீல்டிங் அவேர்னஸ் அது கட்டாயமாக இருக்கணும். டீமுக்கு ஒரு கேட்ச் எடுத்துருக்கலாம், ஒரு ரன் அவுட் எடுத்துருக்கலாம், விக்கெட் ஆகும். அந்த ஒரு பேட்டரோட விக்கெட் அப்படின்றது டீமுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம். அதுக்கு சப்போர்ட் பண்ணாமல் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இங்கே. ஸோ கப்பல் ஆஃப் ரன்ஸ் ஃபார் டீம் Money 11. So end of 5 overs, 43, loss of 4 wickets. ஸோ அருமையான ஒரு கம்பேக். லாஸ்ட் 12 balls only 13 அண்ட் டேரன் அவரோட ஓவரை கண்டினியூ பண்ணுறாரு. ஏன்னா பிகாஸ் ப்ரீவியஸ் ஓவர் அதுதான் வந்து ஸ்பீட் பிரேக்கராக இருந்திருக்கு இந்த கேமில். ஸோ ஆப்போனண்ட்டோட அந்த ரன் ரேட்க்கு. நைஸ்லி போல்ட் யார்கர், அருமையான ஒரு யார்கர். இன்னும் ஒரு டபுளாக கன்வெர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா சேஃபாகவே இன்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ 5 more to go ஆன் ஸ்ட்ரைக்கில். Nicely ball again. Well ball. How was that? அப்படின்ற கொஸ்டினுக்கு கட்டாயமா ஆன்சர் கிடைக்கும். It's wicket. I think Maddie இந்த கிரீஸ்ல இருந்து கொஞ்சம் வெளியில போனாரு. உடனே ஷூட் த குருவிக்ஸ். குட் ஒர்க் ஃப்ரம் த ஃபீல்டர். லெஃப்ட் ஹேண்ட் த்ரோ வந்து ஸ்ட்ராங்காக வந்தது. விக்கெட் எடுத்துருக்காங்க. அடுத்த பேட்டர்ஸ். நெக்ஸ்ட் பேட்டர் ப்ளீஸ். நவீனா அட் நம்பர் 7 அப்படின்ற ஒரு பொசிஷனும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயரை உள்ள வச்சிருக்கிறாங்க. நவீனா ஃபார் டீம் Money 11. ஸோ அடுத்த மேட்ச் ஃபிங்கர் மிஸ். Oh my God, கையில் வந்து இதை மிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ரன் அப்படின்றத தாண்டி ஸ்ட்ரைக் இங்கே சேஞ்ச் ஆகுது. ஸோ நியூ பேட்டருக்கான வாய்ப்பு. ஸோ நெக்ஸ்ட் மேட்சுக்கான டாஸ் அப்டேட். குவார்டர் ஃபைனல் நம்பர் 1 வில்லோ வாரியர்ஸ் வெர்சஸ் மனோ கிரிக்கெட் கிளப்கான போட்டியாக இருக்கும். ஸோ வில்லோ இங்கே தான் இருக்காங்க, மனோ இங்கே தான் இருக்காங்க, பக்கத்துலேயே தான் இருக்காங்க. ஓகே, ஈஸி. நவீனாவோட ஒரு ஸ்ட்ராங் ஜோனே அந்த இடம் தான். ஃபைன் லெக் அண்ட் ஸ்கொயரில் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஸோ நிறைய ஷாட்ஸ் வந்து அங்கே அந்த இடத்துல விளையாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு பர்சன் ஒரு மேக்ஸிமம் ஒன்று கொண்டு வராங்க. டீமுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு 6 ஒரு லூஸ் டெலிவரியும் கூட டவுன் லெக் ஒரு ஷார்ட் பால் அது சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இஸ் மேசிவ் 6 ரன். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு டீம் Money 11. Shot again. Shot again. 2 into the dangerous fellow for team Money 11.
பேக் டு பேக் மேக்ஸிமம் அண்ட் டேரன் கதீர் இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா bowling பண்ணிட்டு இருந்தாரு. இந்த லாஸ்ட் 2 balls வந்து ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு மூமெண்ட்ஸ் அவருக்கு கிடைச்சிருக்கு. 2 பேக் டு பேக் மேக்ஸிமம் 2 ball 12 runs, இது பிக் நம்பர்ஸ். ஏன்னா ஈஸியான ஒரு நம்பர்ஸ் இது இல்லை. செகண்ட் ஹாஃபில் ஒரு டஃப்பான bowling அகேன்ஸ்டாக 2 ball 12 runs எடுத்துன்னு வரதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். Next balls, the comeback delivery. The only one and good finish from team Money 11 Ayanavaram. ஸோ நவீனா ஒரு சூப்பராக வந்து குயிக் ஃபயர் பண்ணி கொடுத்துருக்காரு அண்ட் டீமுக்கு டார்கெட் ஒரு செக்யூர் நம்பராக மாறுது. ஸோ 50+ டார்கெட் இது கட்டாயமாக ஒரு குட் டோட்டல்னு கூட சொல்லலாம். ஸோ டீம் ஆதி கிரிக்கெட் கிளப் கோயிங் டு சேஸ் டவுன் 60 59-60 டார்கெட். ஓப்பனிங் பேலன்ஸ் கொஞ்சம் குயிக்காக வந்துருங்க. நான் அடுத்த மேட்சுக்கான டாஸ் போட்டு துவங்கி வைக்க எங்கள் பாலவாக்கம் கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்காங்க.
ஸ்விங் அண்ட் மிஸ். ஒரு நல்ல பால் மறுபடியும் சாகர் கிட்ட இருந்து விஷால். இவரும் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் சென்னையில். பைஸ் மூலியமா ஒரு ரன் எடுக்கிறாங்க ஆதிசிசி. ரிவ்யூ எடுக்க சொல்றாங்க ரன் அவுட்டுக்கு. ரிவ்யூ. ஆமா. ஸோ நாட் அவுட். நீங்கள் பால் பட்டுதா படலையான்னு கேட்கறதுக்குள்ள பேட்ஸ்மேன் உள்ளே வந்துட்டாரு. ஸோ நாட் அவுட். பட்டிருக்கு ப்ரோ, ஆனால் அது உள்ளே வந்துட்டாரு அதுக்குள்ள. அகைன் ஒரு நல்ல டெலிவரி. அப்பீல் பண்ணுறாங்க. ரிவ்யூ கேட்டிருக்காங்க. அம்பையர் ரிவ்யூ. அண்ணா இது அம்பையர் ரிவ்யூ தானா அண்ணா? இது அம்பையர்ஸ் கால் தான் சொல்லணும். அம்பையர் நீங்க தான் சொல்லணும். இது அம்பையர் சிக்னல். விக்கெட். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஃப்ரம் ஆதிசிசி கவி வந்திருக்காரு ஆதிசிசிக்காக. ஸோ இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்காங்க டீம் மணி அயனாவரம். அகைன் ஒரு டாட். ஸோ சாகர் பண்டாரி போகிற பால் அடிக்கவே முடியல. லாஸ்ட் ஒன்னா, ஒன் மோர் டு கோ. ஸோ நல்ல அடி ஸ்கொயர் திசையில். பவுண்ட்ரியா? பவுண்ட்ரி. வெல்கம் பவுண்ட்ரி ஃப்ரம் ஆதிசிசி. ரெண்டு ஓவர் முடிஞ்ச நிலையில் அணியின் எண்ணிக்கை 11. 11 runs at the end of 2 overs. Next bowler Purshi. or inside edge dot.
ஒரு ஸ்விட்ச் ட்ரை இங்கே 2 ரன் எடுத்திருக்காங்க. ஒரு ஃப்ளிக் ஷாட், ஒரு ரன் மட்டுமே. ஒரு நல்ல அடிங்க கவி பேட்ல இருந்து. பட் ஒரு ரன் தான், ஒரு ரன் மட்டுமே. ஒரு நல்ல ஃபீல்டிங் அங்க. அகைன் விஷால் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல. ஸ்கொயர் திசையில் ஒரு ஷாட் ட்ரை பண்ணாங்க, பட் மாட்டலை. பவுலர் நல்லா போட்டுட்டு இருக்காரு. ஸ்விங் அண்ட் மிஸ். ஒரு பெரிய அப்பீல் இருக்கு. ஓவர். அட் த எண்ட் ஆஃப் 3 overs 15 15 ரன்கள். ஸோ அகைன் 4th over போடுறதுக்காக பண்டாரி, சாகர் பண்டாரி. சாகர் பண்டாரி வர்சஸ் கவி. ஸ்ட்ரைக்கில் கவி பேட்டில் இருந்து இது வரைக்கும் ரன் வந்துட்டு தான் இருக்குது. பட் இங்கே ஆதிசிசிக்கு ஒரு பெரிய இன்னிங்ஸ் தேவை மேட்ச் வின் பண்ணுறதுக்கு. ஒரு ரன் கிடச்சிருக்கு ஃபர்ஸ்ட் பாலே. ஒரு சிக்கா, ஆனால் அது முன்னாடி பட்டு ஒரு ரன்னு தான் ஓடி இருக்காங்க. ஸோ அகைன் கமெண்ட்ரி பாக்ஸில் முத்து எங்கள் சென்னை கிரிக்கெட்டின் சொத்து. தேங்க்யூ டான்சர் ஜாண்டி. ஸோ கேம் இன் கண்ட்ரோல் ஃபார் டீம் மணி 11 தான் சொல்லணும். பிகாஸ் 60 ரன் டார்கெட்ஸ் for 3.3 overs, only 17 on the board for Team Adi Cricket Clubs and 43 away from 15. Not an easy job. And this is a big shot அப்படின்னு சொல்லலாம். ஆனா பிக் ஷாட் வந்து எங்க போய் முடியுதுன்னா ஒரு நல்ல எக்ஸலன்ட் கேட்ச்ல போய் முடியுது. இட்ஸ் a good running catch and super taken. ஸோ இந்த ஹிட்டு வந்துருந்தது அப்படின்னா அங்கேருந்து கூட ஒரு மேட்ச் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். பட் ஃபீல்டர்ஸ் ஸோ கிராப் பண்ணுற கேட்சை பார்க்கும்போது திஸ் எக்ஸ்ட்ரானரி. ஸோ ஒரு 2 feet அவே பவுண்டரி லைன் இருந்தது. ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலன்ட் கேட்ச் பிடிச்சிருக்காங்க. இட்ஸ் குட் டேக்கன் பை த ஃபீல்டர். அண்ட் அடுத்த பேட்டர் டேரன் கதீர். ஸோ ஃப்ளேக் ஒரு நல்ல ஷாட், பட் ஃபீல்டர் இந்த டீப். எந்த ஜோன்லாம் வந்து ஸ்ட்ராங் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ டபுள் அண்ட் 3 மாறுமா அப்படின்னு பார்க்கணும். அம்பையரோட சிக்னல் ஒன்று நோ பால் சிக்னல் கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஃபார் த சிக்னல். ஃப்ரீ ஹிட். ஸ்டெப்பிங் டெலிவரிங்காக நோ பால் சிக்னல் கிடச்சிருக்கு. ரவுண்ட் அப்பா 20 ரன்ஸ் வந்திருக்கு. இன்னும் 14 பாலில் 40 ரன் தேவை. ஃப்ரீ ஹிட்டோட கதீர் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுவாரா?
ஷார்ட் பட் கிரவுண்டடாக தான் போயிட்டுருக்கு. பால் வந்து ஏரில் ட்ராவல் ஆகணும். ஸோ அப்போ நான் மட்டும்தான் ஸோ மேட்ச் வந்து டீம் ஆதி கிரிக்கெட் கிளப்புக்கு ஃபேவராக மாறும். இது ஒன்றும் கண்ட்ரோலாக இருக்குது. ஒரு குவாலிட்டியான ஒரு போலிங் 2 overs 40 runs கிட்ட விளையாட வேண்டி இருக்குது இதுக்கப்புறம். Nicely bowled. Tough bowling and good bowling from Sagar Bandari. Over number 4 completed with dot balls. 4 good overs in a row for team Money 11. So end of 4, team scored 21 loss of 4. அடுத்த மேட்ச்க்கு டீம் மனோ கிரிக்கெட் கிளப் அண்ட் வில்லோ வாரியர்ஸ் இப்போ ரெடி ஆயிடுங்க. ஹடில் போட்டு முடிச்சிருங்க. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹடில் போடுறதுக்கு அனுமதி இல்லை. ஸோ ஹடில் இப்போ முடிங்க. ஸோ 2 overs 39 runs 39 ரன். ஸோ 6 மேக்ஸிமம் அடிக்கணும், அவ்வளோதான். 11 பால்ல இதான் கால்குலேஷனு. ஸோ டீம் வில்லோ அண்ட் மனோ கிரிக்கெட் கிளப் ஹடில் முடிச்சிருங்க. வில்லோ கிரிக்கெட் கிளப் nice ball, well bowled. nicely played. கடமை ஒரு பவுண்டரிக்கான நல்ல வாய்ப்பு இருக்கும். டைவ் இருக்குமா அப்படின்னா நோ. வெல்கம் பவுண்டரி ஃபார் டீம் ஆதி கிரிக்கெட் கிளப். The fourth, the cracking shot, a good try from the fielder. The 4 runs to team Adi Cricket Club. So one more shot. இந்த முறை வந்து ஃபீல்டருக்கு enough time இருக்கு. They saved only one தான் ஓடி இருக்காங்க. Oh, directed. Wow, good throw from Akshay. The catch is a call. A safe catch. ஸோ எந்த ஒரு சிச்சுவேஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லெத்தாஜிக்காக விளையாட மாட்டாங்க. 100% எஃபோர்ட் இங்கே ஒவ்வொருத்தங்கிட்ட இருந்தோம். அடுத்த பேட்டர்ஸ் கொஞ்சம் குயிக்காக வாங்க. நெக்ஸ்ட் பேட்டர் கொஞ்சம் குயிக்காக வாங்க.
One more wicket. அடுத்த பேட்டர்ஸ் டீம் மனோ கிரிக்கெட் கிளப் ரெடியா இருங்க. அண்ட் அடுத்தது வில்லோ வாரியர்ஸ் அடல்ல இருக்காங்க, அதை பார்க்குறோம். டீம் மனோ கிரிக்கெட் கிளப் வர்சஸ் வில்லோ வாரியர்ஸ்க்கான மேட்ச் குவார்டர் ஃபைனல் ஒன்னாக இருக்க போகுது. ஸோ டீம் வில்லோ வாரியர்ஸ் ரெடியாக இருக்காங்க அண்ட் மனோ கிரிக்கெட் கிளப்பும் ரெடி ஆயாச்சு. ஸோ இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐ ஸ்போர்ட்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இந்த 25,000 தாண்ட முடியல. 23,000 வந்து நின்று இருக்கு. ஒரு அப்படியே ஒரு 25,000, 30,000, 50,000, 1 லட்சம் கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். கேம் ஆல்மோஸ்ட் ஓவர். டீம் ஃபுல் கண்ட்ரோல் வச்சிருக்காங்க இந்த கேமை. வெல் பவுல். One more formality delivery. One more to go. And finally, the game வந்து ரொம்ப ஸ்மூத் அண்ட் சில்கியாக முடிச்சிருக்காங்க டீம் மணி 11 ஐனாவரம். ஸோ டீம் வந்து ஒரு பெரிய மார்ஜினில் வின் பண்ணுறாங்க அண்ட் குவார்டர் ஃபைனலுக்கு தகுதி பெறுகிறார்கள் டீம் மணி 11 ஐனாவரம். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் பாய்ஸ் அண்ட் ஹார்ட் லக் டு த சைட் ஆதி கிரிக்கெட் கிளப். ஸோ நடந்து முடிந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட், த அவார்ட் கோஸ் டு சாகர் பண்டாரி ஃபார் bowling பர்ஃபார்மன்ஸ். பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் டக், பட் போல் வெல்